ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்னைக்கு ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு அதை மொத்தமாக பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாம் அந்த நம்பரை எதுலேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். அந்த ரிவர்ஸ் நம்பரை எந்த வேரியபிள்லையுமே ஸ்டோர் பண்ணாமல் டைரக்டா எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருப்போம். ஆனா இந்த வீடியோல அதை எப்படி ஸ்டோர் பண்ணிட்டு மொத்தமா பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா லாஜிக்கோட பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம், இங்க இந்த RES இருக்கிற வேரியபிள் அந்த ப்ரோக்ராம் பழைய ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்றேங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். RES நாம REM அப்படின்னு மாத்திக்கலாம். RESலையும் ரிமைண்டர் தான் ஸ்டோர் ஆகுது. நம்ம REM அப்படின்னு வச்சுக்கிட்டா இன்னும் புரியுற மாதிரி இருக்கும். ஒரு கமா கொடுத்துட்டு REV அப்படின்னு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுல தான் நம்மளோட மொத்த ரிவர்ஸ் நம்பரை ஸ்டோர் பண்ண போறோம். REV ஈக்குவல் டு 0ன்னு டிஃபால்ட்டா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம்ல பார்ப்போம். இதே வைல் லூப் தான் இங்க RESக்கு பதிலாக நம்ம வேரியபிள் பேர் மாத்தினதுனால REM அப்படின்னு கொடுத்துடுறோம். ஸோ ரிமைண்டர்ல நம்பரோட 10 டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஸ்டோர் ஆகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நாம என்ன பண்றோம், இதை மட்டும் கட் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் X. இங்கதான் நம்மளோட லாஜிக் இருக்கு. மூணாவது லைனும் அதே சேம் தான். இங்க ஸ்டோர் பண்றதுல மட்டும் என்ன பண்ணும், REV இதுல தான் நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ண போறோம். REV into 10 பிளஸ் ரிமைண்டர். இந்த லாஜிக் நான் ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம 865 அப்படிங்கிற நம்பரை வச்சே பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். கன்சோல் டாட் ரைட் லைன் இதுக்குள்ள REVயை பிரிண்ட் பண்ணிடலாம். போன வீடியோல அந்த பிரிண்ட் பண்ண நம்பர்ஸ் கன்சோல் டாட் ரைட்குள்ள இருக்கும். ரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா தனித்தனியா நம்பரை செக்ரிகேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுனால. பட் இதுல ரிவர்ஸ் பண்ணி நாம ஸ்டோர் பண்ணிட்டோம் மொத்த நம்பரை, அதனால தாராளமா ரைட் லைனுக்குள்ளே நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஜிக்கு வருவோம். 865ங்கிற நம்பர் இருக்கு, இதை 568ஆ மாத்தணும். அதுதான் நியாயமான லாஜிக். இந்த 568 REVல ஸ்டோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு வைல் லூப் இருக்கு. 865 அதுக்குள்ள வரும், 0க்கு கிரேட்டரான்னு பார்க்கும், லூப்புக்குள்ள போகும். இங்க நம்ம ரிமைண்டர்ல 865 10ஆல டிவைட் பண்ணி அதுல வர ரிமைண்டரை ஸ்டோர் பண்ண போகுது. நான் ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி கடைசி நம்பரை தான் ரிமைண்டரா எடுக்கும் 10ஆல டிவைட் பண்ணா. ஸோ ரிமைண்டர்ல 5 ஸ்டோர் ஆயிரும். இப்போ கீழே வரும். REVங்கிற வேரியபிள்ல நம்ம 0வை தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 × 10 0 பிளஸ் ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிடும். இப்போ REVல இருக்கிற ஆன்சர் 5. அடுத்து நம்பர் வந்து 10ஆல டிவைட் ஆகும். அந்த லாஜிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். ஸோ ஒரு நம்பரை மட்டும், அதாவது லாஸ்ட் நம்பரை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மிச்ச நம்பரை எடுக்கிறதுக்கு தான் 10ஆல டிவைட் பண்றோம். இது இன்டீஜருங்கிறதுனால பாயிண்ட்லையும் எடுத்துக்காது. 5ஐ இக்னோர் பண்ணிட்டு 86ங்கிறத மட்டும் நம்பரா மாத்திக்கும். ஸோ இப்போ 865ல இருந்து நம்பர் 86ஆ மாறிடுச்சு. திரும்ப வைல் லூப் ஆகும். 0க்கு அதிகமாக தான் இருக்கு, உள்ள வரும். ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணும்போது கடைசி நம்பர் இப்போ 6, அதை ஸ்டோர் பண்ணும். இப்போதான் ஒரு மெயினான லாஜிக் வரும். அது என்னன்னா, REVல இப்ப 5ங்கிற நம்பர் இருக்கு, அதை நாம ஒன்ஸ் பிளேஸ்ல வச்சிருக்கோம். அதாவது 5ங்கிறது ஒரே நம்பர்னா அது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இப்ப அந்த 5ஐ ஒரு நம்பர் பின்னாடி கொண்டு வரணும். அப்பனா அதை 10s பிளேஸ்க்கு மாத்தணும். அதுக்காக என்ன பண்றோம், 5 × 10 பண்ணா 50ஆ மாறிடும். அது மட்டும் கிடையாது, இந்த நம்பரை நம்ம இப்ப ரீசெண்டா 6ன்னு ஸ்டோர் பண்ண நம்பரை அதோட ஆட் பண்ணணும். அப்ப 50 + 6 56ங்கிறது REVல ஸ்டோர் ஆயிரும். திரும்ப ஒரு நம்பர் குறைஞ்சிச்சுன்னா 8ன்னு மட்டும் வரும். அதுவும் 0க்கு கிரேட்டர் தான். உள்ள வந்து ரிமைண்டர் எடுக்கும் போது சிங்கிள் டிஜிட் நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பரை நீங்க 10ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தாலும் அதே நம்பர் தான் ரிமைண்டரா வரும். ஏன்னா கோஷன்ட் 0வா வரும், பெரிய நம்பருங்கிறதுனால. 10 வந்து 1 டிஜிட் நம்பரை விட பெரிய நம்பர். நீங்க 9/10 பண்ணாலும் 8/10 பண்ணாலும் 4/10 பண்ணாலும் கோஷன்ட் 0, ரிமைண்டர் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ ரிமைண்டர்ல 8 ஸ்டோர் ஆயிரும். கீழே வரும். இப்போ REVயோட ஆன்சர் 56ல இருக்கு. ஸோ 56 × 10 560. 5ஐ 100s பிளேஸ் கொண்டு போயாச்சு, 6ஐ 10s பிளேஸ் கொண்டு போயாச்சு. இப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல நம்ம ரிமைண்டரை ஸ்டோர் பண்றோம். அது என்ன, 8.
இப்போ 568 மாறி REVல ஸ்டோர் ஆயிரும். அடுத்து நம்ம கிட்ட இருக்க நம்பர் 8. 8/10 கோஷன்ட் ஏற்கனவே சொன்ன 0ன்னு வரும்னு. அப்ப நம்பர் 0வா மாறிரும். அடுத்த லூப் போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துரும். இப்போ நம்மளோட நம்பர் 568. அதை இங்க பிரிண்ட் பண்ணிரும். அதை செக்கும் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, செக் பண்ண மாதிரியே ஆன்சர் 568 அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கான லாஜிக். ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற லாஜிக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்டோர் பண்றதுங்கிறது எங்க யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண நம்பர் ஃபைனல் ஆன்சரா இல்லாம ஒரு நம்பர்ல ஸ்டோர் பண்ணி அதுல ஏதாவது ஒரு வித்தியாசமான மாற்றம் கொண்டு வந்து வேற ஏதாவது ஃபைனல் ஆன்சர் கேட்கறாங்க, டிஃபரெண்ட் ப்ரோக்ராம்ல ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கான அவசியம் இருக்குங்கிறப்ப இந்த ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற லாஜிக் ரொம்பவே யூஸ் ஆகும். மேலும் ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.